சிறை சென்ற சசிகலா அம்மையாரின் நாமினியாக, டிடிவி தினகரனின் நாமினியாக அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவோடு முதலமைச்சர் ஆனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்த விஷயத்தில் டிடிவி தினகரன் சொல்கிறது தான் 100க்கு 100 உண்மை. மத்திய அரசு சசிகலாவுக்கு எதிராக இருந்தது. அதற்கு பிறகு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை தினகரன் ஆதரவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதை சொல்லி அதை தடுக்க முடியும்? எனவே எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். இப்பொழுது மத்திய அரசு அதிமுக அரசை காப்பாற்றிச்சு, அதற்கு நன்றி கடன் காட்டுறேன்னு எடப்பாடி சொல்கிறதும் ஒரு சரியான பார்வையாகாது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசு துணை தேவை. 18% என்டிஏயில் வாக்கெடுத்த அண்ணாமலை தலைமையில் எடுத்த பாஜக அணி இன்னொருத்தரை முதல்வராக சொல்லி ஒரு அணியை உருவாக்குனாங்கன்னா அது சுமார் 20-25% பலம் கொண்ட அணியாக அமையக்கூடிய பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியால் 2வது இடத்தை தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமாயிரும். பல தொகுதிகளில் ஒரு 150 தொகுதிகளில் 2வது இடத்தை தாக்கு பிடிக்க மாட்டார். அதை தவிர்ப்பதற்காக பாஜக கூட்டணிக்காக எடப்பாடி பழனிசாமி உள்ளே வருகிறார். நன்றி இதெல்லாம் சொல்கிறது வெறும் வார்த்தை தான். இதில் உண்மைத்தன்மை இருந்ததுன்னா மக்களவைத் தேர்தலில் அவர் கூட்டணியை முறிச்சிருக்கக்கூடாது. இப்பொழுது தனக்கு மாற்றாக இன்னொரு அணி அமைத்து விடுவார்கள். ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாத விஜயை வச்சு அதை சமாளிக்க முடியாத என்ற அடிப்படையில் மக்களவைத் தேர்தலிலே பாஜகவுக்கு 18% கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு நெகட்டிவ், தமிழர் நலனுக்கு பாஜக எதிரானவங்க, பாஜகவோ காங்கிரஸோ தமிழர் நலனுக்கு உகந்த கட்சி அல்ல, 2 தேசிய கட்சிகளும் தமிழர் நலனுக்கு எதிரானவர் என்று சொன்னவர் இப்பொழுது அவர் கூட்டணிக்கு வருவதற்கு காரணம் அண்ணாமலை முயற்சியில் எடுத்த 18% வாக்குகளும் பலமுனை போட்டியுள்ள தமிழகத்தில் 3ம் 4ம் சேர்ந்தால் 2வது வந்த தான் 3வது இடத்திற்கு போய்விட நேரிடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கை மதித்து பாஜக 2வது இடத்திற்கு தவிர்க்க முடியாத சக்தி என பாஜகவுடன் இணைந்து உள்ளார். நன்றி உணர்வு அதெல்லாம் வெறும் வார்த்தை. எடப்பாடி பழனிசாமி அகராதியில் அதற்கெல்லாம் இடமே கிடையாது. சசிகலாவுக்கு உண்மையாக இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. பாஜக டெல்லியில் விட மாட்டாங்க. ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னோம். கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம். சசிகலா மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் வர முடியாதுன்னு சொன்னோம். ஆக பதவியை காப்பாற்றுறதுக்கு அவர் பாஜக கூட நெருக்கமாக இருந்தார். இப்பொழுது மக்களவையில் மோடியை டிச் பண்ணதுக்கு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி இப்போ பாஜக கூட நிற்கிறதுக்கு காரணம் மோடி கடைசி நேரத்தில் இவரை தட்டி விட்டுறக்கூடாதுங்கிற அச்சமும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால 2வது இடத்தை உறுதி செய்வதற்கும் தன் கட்சியை தன்வசம் காப்பாற்றுவதற்கும் பாஜக இப்பொழுது தேவை என சட்டமன்ற தேர்தலில் அவர் கருதுகிறார். இது அவரோட ஃபால்ட் அல்ல, ஃபால். அவர் நன்மைக்காக பாஜகவுடன் நிற்கிறாரே தவிர நன்றி உணர்வு என்பது வெறும் வார்த்தை, பசப்பு வார்த்தை.